ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெப்டியூன் பாப்பு. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் நடந்த மாரியம்மன் பண்டிகை எப்படி சிறப்பாக நடந்தது அப்படிங்கிற பற்றி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லா ஊர்லேயும் பார்த்தோம்னா, அதாவது சேலத்தை பொறுத்த மட்டும் சேலத்தில் 8 மாரியம்மன் கோவிலில் கோட்டை மாரியம்மன் கோவில் தான் ரொம்ப பெருசு. அதனால தான் அவளை கோட்டை பெரிய மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறோம். சேலத்தில் இருக்க 8 மாரியம்மன்களுக்கும் தலைமையிடமாக இது விளங்குறதுனால தான் 8 பேட்டைகளை கட்டியாள்ற அன்னை கோட்டை மாரி அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ கோட்டை மாரியம்மன் சேர நாட்டை ஆண்ட சிற்றரசுகள் ஆண்டபோது இங்கே ஒரு கோட்டை இருந்ததாகவும், அதனால தான் இங்கே கோட்டை மாரியம்மன் கோவில் அப்பயே எழுப்பப்பட்டதாகவும் ஒரு செய்தி, வரலாற்று செய்தி இருக்குது. கோட்டை பிறக்கையிலே கூட பிறந்த பெரிய மாரி, சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்த பெரிய மாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்கு. அந்த மாதிரி சிறப்புடைய கோட்டை மாரியம்மன் பண்டிகையை பூச்சாட்டுதலோடு தொடங்குச்சு அப்படின்னா 22 நாட்கள் தொடங்கும். அதை தொடர்ந்து தான் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மாரியம்மன் கோவில்களையும் பண்டிகை விமர்சையாக நடைபெறும். கோட்டை மாரியம்மன் பண்டிகை அன்னைக்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்படும். ஸோ அதை தொடர்ந்து தான் எங்கள் ஊர்லேயும் பண்டிகை போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா பூச்சாட்டுதல் நல்ல திருப்திகரமாக நடந்துச்சு. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஊரில் குதிரை ஆட்டமும் இருந்துச்சு. பாருங்களேன், 4 குதிரை, சேரட் வண்டியில் 2 குதிரை அம்மனை அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 2 குதிரைகள் அழகா நடனமாடி எல்லாத்தையும் மகிழ்விச்சுட்டு இருந்தாங்க. இவங்க 4 பேர்த்தோட பேர் என்ன தெரியுமா? அசுரன், வெற்றி, வேலன், புல்லட். இதுதான் இந்த குதிரைகளோட பெயர். SRM ஹார்ஸ் டான்சர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்ணங்குறிச்சியில் இருக்காங்க. அந்த அண்ணா தான். அவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கல்யாணம், திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே ஹார்ஸு, சேரட் வண்டி, ஒட்டகம் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்கள் ஊரில் திருவிழாவோ இல்லை உங்கள் வீட்டில் எதனா திருமண நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது, பட் நல்லா பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊரில், அதனால் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த குதிரைகளும் ரொம்ப சமத்தா நம்ம போய் பக்கத்தில் அவங்கள ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக காலை தூக்கி தூக்கி எவ்வளோ சூப்பராக நடனம் ஆடிட்டுருக்காங்கல்ல. அந்த டான்ஸ் ஆடிட்டுருக்கவன் பேர் தான் என்ன தெரியுமா? புல்லட். அந்த சேரட் வண்டிக்கு பேர் கூட இவங்க வச்சுருக்காங்க, ஜோதா அக்பர் சேரட் வண்டியா. ஸோ அந்த வண்டியில் தான் இன்றைக்கி அம்பாள் வளம் வந்துட்டுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போது அந்த மூலையில் வந்துட்டுருக்காங்க. ஸோ நல்லா ஒயிட் கலர். பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குதிரை ரொம்ப பளபளன்னு ஒரு ஷைனிங்காக அப்படியே மின்ற மாதிரி இருந்தாங்க. அந்த அளவுக்கு. இத்தனைக்கும் இவங்க மேலே எவ்வளோ வெயிட் தெரியுமா? அந்த வெயிட்டோடு சேர்ந்து நமக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்துருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இந்த டான்ஸை பார்த்து மக்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் பண்டிகை களைகட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலில் தொடர்ந்து தான் எல்லா ஊர்லேயும் பண்டிகை போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆடை திருவிழா அப்படிங்கிறது சேலத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய திருவிழா தான். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாரியம்மனுக்கு அவரோட அண்ணனான அழகிரி, கோட்டை அழகிரிநாத சுவாமிகள் பெருமாள் கோவிலிருந்து இன்றைக்கும் அவரோட தங்கச்சியான கோட்டை பெரிய மாரியம்மனுக்கு சீர்வரிசைகள் கொண்டு வந்துட்டு எல்லா விதமான செயல்களும் அண்ணன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் பெருமாள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதுக்கடுத்து பண்டிகை நடக்கிறதுக்கு முதல் நாள் சக்தி அழைத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்ப விமர்சையாக எங்கள் ஊரில் நடந்துச்சு. பாருங்கள், அதுக்கு கரகத்தை ரொம்ப அழகாக ஜோடிச்சிட்ருக்காங்க. ஸோ சக்தி அழைக்கும் போது அம்மனே அந்த கரகத்தில் எழும்புறதா ஐதீகம் உண்டு. சில ஊர்களில் சேலத்தில் குதிரைகள் மேலே இந்த சக்தி கரகத்தை எடுத்துகிட்டு வர வழக்கம் உண்டு. அதுவே
தன்னிச்சையாக அந்த குதிரையானது சக்தி கரகத்தை எடுத்துட்டு கோவிலுக்கு வந்துடுமா. இது பார்த்தீங்க அப்படின்னா காமலாபுரம் இந்த மாதிரி ஏரியாக்களில் இன்றளவும் குதிரைகள் மேலே தான் எடுத்துகிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதிசயமாகவும் பிரமிப்பாகவும் தான் இருக்குது. எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை விட்டு போகாமல் கொண்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது முளைப்பாரி எடுத்து மக்கள் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்க பாருங்கள், பச்சை பசேல்னு. ஸோ முளைப்பாரி வளர்க்குற மாதிரியே நம்ம ஊரும் நாடும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் செழிப்பாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் எல்லாரும் இங்கே கொண்டு வந்து முளைப்பாரியும் சேர்த்து வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாரியம்மன் பண்டிகை அப்படிங்கிறது ஒருத்தருக்கான பண்டிகையோ அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு ஊரில் இருக்க மக்களை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்த ஒரு தாத்பரியம் நிறைஞ்ச ஒரு அம்மன் திருவிழா. பெண்களுக்கான திருவிழா நிறைய இருந்தாலும் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அனைத்துமே சிறப்பு தான். ஆடி செவ்வாயாக இருக்கட்டும், ஆடி வெள்ளியாக இருக்கட்டும், ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, அனைத்து நாட்களுமே ரொம்ப விசேஷமானதாக கொண்டாடப்படும். ஸோ ஆடி மாதத்தில் ஏன் வந்துட்டு மற்ற விஷயங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னா, அவளுக்காக நம்ம அந்த ஒரு மாதம் அப்படிங்கிறத தாண்டி அந்த மாதத்தில் சூரியனோட வளம் மாறும். ஸோ நிலநடுக்கம், பூமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால பூமி பூஜைகள் நடத்தக்கூடாது. திருமணமான தம்பதிகளை பிரித்து வைக்கிறதுக்கு காரணமும் சித்திரை மாதம் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ரொம்ப வெயிலில் கஷ்டப்படும் தாயும் செய்யும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை வச்சு தான் அந்த ஒரு காரியத்தையும் செய்கிறாங்க. ஆடி மாதத்தில் காற்று ரொம்ப அடிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொற்றுநோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் நம்மளோட வேப்பிலை, மஞ்சள் இது எல்லாத்தையும் இந்த பண்டிகையில் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 22 நாட்களுக்கும் நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா வேப்பிலை தோரணமும் மஞ்சளோட வாசனையும் அளவே இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கே தெரியாமல் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் கொண்ட அந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். இதெல்லாம் நம்ம தானாக சொன்னால் கேட்போமா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டோம். இது ஒரு பொது நிகழ்வாக எடுத்து அம்மன் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னு தான் நம்மளுடைய சான்றோர்கள் இதையெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து மக்கள் செஞ்சு ரொம்ப அழகாக சுற்றிலும் நின்று எவ்வளோ பொறுமையாக அம்மனை ஆராதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அம்மனுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அந்த பூஜை கூடையில் எடுத்துக்கிட்டு அம்மனை ஆவாகனம் பண்ணின அந்த கரகத்தையும் எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக சாமி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுது பண்டிகையில். சேலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன மாரியம்மன், அதாவது சின்ன மாரியாயின்னு சொல்லுவாங்க, செவ்வாப்பேட்டையில் எல்லா ஊர்கள்லையும் இந்த பெரிய மாரியம்மன் பண்டிகை தொடர்ந்து மட்டும்தான் நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக டைம் கிடைக்குது அப்படின்னா சேலத்துக்கு ஒரு முறை வந்து இந்த பண்டிகை டைமில் வந்து அம்மனோட அருளை வாங்கிக்கோங்க. அந்த நெருப்பு பந்தமாக இருக்கட்டும், மக்களுடைய கூட்டமாக இருக்கட்டும், அந்த கொட்டோட சத்தமாக இருக்கட்டும், மக்களோட கண்களில் தெரிகிற அந்த சந்தோஷம், பூரிப்பு, இது எல்லாமே சுற்றி இருக்க எல்லாத்துக்கிட்டையும் தொத்திக்கும் இந்த பண்டிகை அப்போ இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துருக்கிறது தான் இந்த திருவிழா அப்படிங்கிற பேரில் இந்த பண்டிகை. இந்த பம்பை அடித்து அம்மனை அவ்வளோ அழகாக அவங்களோட பாட்டால் கொண்டு வர விஷயம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே மெய்சில் இருக்கத்தான் வைக்குது. அவங்க எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பாருங்களேன், பம்பை அடித்து அந்த உடுக்க சத்தம் பக்கத்தில் நிற்கிறவங்கள
ஒரு அதிர விடுற மாதிரி தான் இருக்குது அந்த சத்தம். எல்லாருமே பாருங்களேன், நிசப்தமாக அந்த சத்தத்தை மட்டுமே, அம்மனை மட்டுமே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. சக்தி அழைத்தலுக்கும் அடுத்த நாள் தான் பொங்கல் வைப்பதற்கான பொங்கல் திருவிழா நடக்கும். இதுதான் நம்மளுடைய கோவில். ராஜகணபதி இவர் பேரு. சுகவனேஸ்வர சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி, சப்த கன்னியர்கள், துர்கா தேவி, நம்மளுடைய சாஸ்தா ஐயப்ப சுவாமி. ஸோ நம்மளுடைய அரச மரமும் வேம்பும் சேர்ந்து இருக்காங்க இந்த கோவிலில். நம்மளுடைய ஜெய் ஹனுமான் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நவக்கிரக மூர்த்திகள் இருக்காங்க. மக்கள் எல்லாரும் அம்பாலை தரிசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பம்பையை இந்த அண்ணா ஏதோ அடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அரச மரத்தடியில் பிள்ளையார் இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை ஆரம்பிச்சிடுது. இந்த பக்கம் பார்த்தோன்னா காலபைரவர் கூட இருக்கார். பாருங்களேன், 2 காவல் தெய்வங்களும் பெர்மிஷனுக்கு கொடுத்ததுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் வந்தாலும் தடுக்கிறதே இல்லை. அவ்வளோ ஹம்பிளாக நம்ம உள்ள விட்டுட்டே இருக்காங்க. ஸோ சக்தி கரகம் ஆல்மோஸ்ட் நம்மளோட கோவில் பகுதி ரீச் ஆகிடுச்சு. இந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா 10:30 மணி இருக்கும். ஆனாலும் அந்த நேரமும் மக்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வே இல்லை. அந்த அளவுக்கு மனசுக்குள்ள அவளை எப்படியாவது நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், நம்ம ஊரில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்தோட பிரச்சனைகளையும் தீரணும், ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கையை மனசில் வச்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சில பக்கம் ஆவேசமாக கொண்டாடுறாங்க, சில பேர் அமைதியான முறையில் அம்மனை தரிசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அம்பாள், நீங்கள் ஆக்ரோஷமாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருந்தாலும் சரி, இல்லை கண்டுக்காமே இருந்தாலும் சரி, ஆனால் அவள் நம்மளுக்கான அருளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறான். அங்கே போய் நினைப்பேன், ஆமாவா? ஏன்னா அவள் அம்மா, அவளுக்கு தெரியாதா அவளோட பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு? ஸோ அந்த அம்மா தம் பிள்ளைகளோட கஷ்டத்தையும் சரி, அவங்கள இருக்கிற சந்தோஷத்துலையும் சரி அவள் பங்கெடுத்துருக்கான். கஷ்டம் ஏன் கொடுக்குறா அப்படின்னா, நம்ம இன்னும் நம்மளை ஷார்ப் பண்ணி நம்மளை ஷேப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கஷ்டத்தை கொடுப்பாடு வச்சு நம்ம தொட்டு போயிடணும் அப்படின்னு அவங்க என்னைக்கு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுயம் நலமே இல்லாத ஒரு அவள். ஸோ நினச்சி பார்க்கவே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த மாதிரி பண்டிகையில் தான் நம்ம மக்கள் எல்லாரும் நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அட்லீஸ்ட் இந்த கொஞ்ச நாளாவது நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொட்டீன் லைஃப்லேருந்து கொஞ்சம் அவளுக்காக நம்ம இருக்க போகிறோம். ஸோ இந்த பம்ப சத்தம் அங்கே இருக்கவங்களோட காதுகளில் அதோடைய சக்தி அப்படிங்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல. வார்த்தைகளே நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய சத்தம் இருந்துச்சு. அப்படியே உழுக்குச்சு அங்கே இருக்கவங்களோட எல்லா ஹிருதயத்தையும். அந்த மாதிரி அது பயம் கிடையாது, சந்தோஷத்தில் உழுக்குச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு அதோட சப்தம்.
அதுவும் அவங்க பாடின பாட்டுக்களாக இருக்கட்டும் எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு. இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு அச்சோ இந்த வருஷம் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சுல சக்தி அழைக்கிறது மறுபடியும் அடுத்த வருஷம் தானா அப்படின்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அம்பாவை அழைச்சிட்டு நம்ம வந்துட்டோம். நம்மளோட ஷார்ட்ஸில் போட்டுட்ட அம்பாலோட அலங்காரம் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பொறுமையாக அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ மலர்களால் அலங்காரம், அவளுக்கு பிடிச்ச மறிக்குழுந்து, அவளுக்கு பிடிச்ச வளையல் மாலை, என்னென்ன அவளுக்கு தேவையோ அத்தனையும் சேர்த்து அவளை வந்துட்டு அலங்கரித்து பார்த்தோம் நம்ம பிள்ளைங்க. அம்மா அப்படின்னா அவளை அழகுபடுத்தி பார்க்குறதே செம ஒரு சந்தோஷம். இப்போ இன்றைக்கி கட்டளைதாரர் யார் அப்படிங்கிறத இந்த போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. டெய்லியும் ஒவ்வொரு கட்டளைதாரர்கள் சேர்ந்து கூட செய்கிறாங்க. டெய்லியுமே வந்து இந்த நம்ம பண்டிகை முடிகிற வரைக்குமே டெய்லியும் பூஜையும் அபிஷேக ஆராதனையும் நடந்துட்டு அன்னதானம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சக்தி மாரியம்மன் நல்ல சக்தி வாய்ந்தவர். அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுற வரைக்கும் இப்போ தான் கொஞ்சமாக உட்காந்துருக்காங்க ரிலாக்ஸ்டாக. இப்போ மணி ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகுது. இருந்தாலும் அம்மனோட அலங்காரத்தை பார்த்து அவளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் கொடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வேலைகளை பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அடுத்த நாள் தான் மெயின் பண்டிகையான பொங்கல் வைக்கும் விழா. ஸோ மக்கள் திரளாக வந்திருந்து சக்கரை பொங்கலோ வெள்ளை பொங்கலோ வச்சு சாமியை கும்பிடுவாங்க. ஸோ அபிஷேக ஆராதனை முடித்து பிரசாதமும் தர ஆரம்பிச்சிட்டாங்க. மணி 11 சொன்னால் நம்ப முடியுதா? கோவிலே நல்லா விழாக்கோலம் பூண்டு நல்லா ஜொலி ஜொலிப்பு ஜல் ஜல்னு இருக்குல்ல. பாருங்கள், அம்மன் அலங்காரம் இப்படி தான் அன்னைக்கு இருந்துச்சு. அம்மனுடைய பூதகணங்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அம்மனை பொறுமையாக தரிசனம் பண்ணோம். நம்ம எல்லாத்துக்காகவும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இருக்க எல்லாத்தையும் அம்மன் வந்துட்டு செய்யணும், அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ப்ரே பண்ணிக்கிட்டோம். அதற்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அன்னதானம். சாப்பாடு எப்படி இருக்கு? மதியத்திலிருந்து ஈவினிங் வரைக்குமே அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. சூப்பராக இருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப ஏனோ தானோன்னு இல்லாமல் ரொம்ப பாரபட்சம் பார்க்காம ரொம்ப சூப்பராக அழகாக பரிமாறினாங்க. சாதம், சாம்பார், புளிக்குழம்பு, பாயாசம், சாப்பாடு எப்படி இருக்கு? போண்டா, அப்பளம், ரசம், கேசரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அற்புதமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மக்களும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க. கேட்ரிங் பண்ண அக்காங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அவ்வளோ நேரமும் இருந்து தீர செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. கேட்ரிங் பண்ணவங்களோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு அம்மனோட சத்தாபரணம் திருவீதி உலா ரொம்ப மனசு நிறைஞ்சிருக்கால. மக்கள் எல்லாத்தையும் பார்க்க அவளே வீடு தேடி வந்துட்டா. பொறுமையாக ஒவ்வொரு வீட்டுக்காக வர ஆரம்பித்தா. அவளை பார்க்குறதுக்கு கண்ணு 2 பத்தலை, அப்படி ஒரு ஜொலி ஜொலிப்பு.
எப்படி உட்காந்துருக்கா பாருங்க. நாட்டோட ஆள்ற அரசு இல்லையா? செங்கோலை வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு ஒய்யாரமாக நான் வந்துட்டுருக்கேன் உங்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கம்பீரமாக உட்காந்துட்டு வரா பாருங்களேன் என் அம்மா. அவளை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் மஞ்சள் கலந்து தண்ணி ஊற்றுறது என்ன, அவளுக்காக பூக்கள் பழங்கள் எல்லாம் வாங்கி வழிபடுறது என்ன, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பின்னால் கூட ஒரு அம்மன் இருந்தாங்க. அவளோட கண்ணை இப்படி மூடி மூடி திறக்குது. அது பார்க்கும்போது உண்மையாலுமே அவள் அந்த இடத்துல நேரில் உயிர்ப்போடு வந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. மக்கள் பாருங்களேன், கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக பண்டிகையை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. இது தாங்க வேணும் மனுஷங்கள்கிட்ட, மனிதம். அது மட்டும் இருந்தால் போதும். அதுதானே எல்லாம். ஒவ்வொரு வீட்லேயும் கூட வரவங்க பசியோடு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸு, டிஃபனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா இது சாமி எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அவளோட வீட்டுக்கு, அதாவது நம்ம வீடு தான் அதுவும், போகிறதுக்கு 2 மணி ஆகிடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் பசியோடு இருப்பாங்க இல்லையா, அதுக்காக. அது ஜூஸ் கொடுக்குறப்ப கூட பாருங்களேன், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அன்போடையும் பரிவோடையும் நல்ல மகிழ்ச்சியோடையும் புன்முறுவலோடு நமக்கு அந்த பலரசத்தை கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி காட்சிகளை. ஆமாங்க. இந்த ஆடி மாதத்துல தான் நம்ம அம்மன் மட்டும் கிடையாது, சிவபெருமான், மகாலட்சுமி, முருகர், விநாயகர், நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கட்டும், நம்மளுடைய கிராமங்களை பாதுகாக்கிற தெய்வங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த மாதமாக நம்ம வந்துட்டு சொல்லலாம். மாதங்களில் ரொம்ப சிறப்புக்குரிய மாதமாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதமாகவும் ஆடி மாதம் தமிழ் மாதங்களில் இருக்குது. இது ஜோதிட சாஸ்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதத்தை பெண் மாதம், அதாவது கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். அதனால தான் இதுக்கு பேர் கடக மாதம்னே சொல்கிறோம்.
அதனால தான் ஆடி மாதத்தில் வர எல்லாமே சிறப்பாகவும் இது அம்மன் மாதமாகவும் சொல்லப்படுது. ஸோ ஆடி மாதத்தில் எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும், விரதமாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், தானமாக இருக்கட்டும், எதை செஞ்சாலும் அது ரெட்டிப்பு பலனை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். மக்கள் அம்மனை சந்தோஷப்படுத்துறதுக்காக கும்மி கூட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மறந்து போன இந்த ஒரு நடனக்கலை கூட இந்த மாதிரி திருவிழாக்கள் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது படிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த திருவிழா அப்படிங்கிற சமயம் வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கும்மி, கோலாட்டம் இது எல்லாமே பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு வித்தியாசமே இல்லாமல் அம்மனை துதிச்சு எவ்வளோ சந்தோஷமாக அவளை வரவேற்கிறாங்க பாருங்களேன். கண்ணு திறந்து போடுற மாதிரி இது. அங்க போய் நில்லு. அப்பா அப்படியே பாரு. வா வா, அங்க போய் நில்லு. தாத்தா கூட அங்க போய் நில்லு. தாத்தா கிட்ட போய் நில்லு. இல்லைங்க, சும்மா எடுத்தேன். அடுத்த நாள் மஞ்சள் நீராட்டு விழா. அம்மனோட திருவுருவச் சிலையை எடுத்துட்டு வரிசையாக மஞ்சள் வேப்பில கலந்து தண்ணியால் ஊர் முழுக்க இது ஒரு பண்டிகையாக மட்டும் இல்லாமல் நம்ம ஊரை ஆன்டிபாக்டீரியல் மூலமாக சுத்தப்படுத்துறது தான் ஒரு கணக்கு. இதுக்கு நமக்கு உரிமை உள்ளவங்க மேலே மஞ்சள் நீரை ஊட்டி விளையாடுவதும் உண்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் தண்ணீரை ஊற்றிட்டு விளையாடும் போது சின்ன குழந்தைங்களாகவே மாறிட்டாங்க பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் பண்டிகை அப்படின்னாவே
ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒத்துமையாகவும் நடக்கிறது வழக்கம். ஸோ எங்கள் ஊர் பண்டிகை இந்த மஞ்சள் நீராட்டு விழா வரும்போது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வருத்தமாக இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் எப்படா வரும், மறுபடியும் கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இந்த பண்டிகையை மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சிருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒய்யாரமாக அம்மன் பவனி வந்துட்டுருக்கா, அது சிரிச்சுன்னு இருக்கா பாருங்களேன். இந்த அழகை பார்க்குறதுக்கே கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். வெயில் அவ்வளோ வெயில், பட் ரொம்ப என்ன சொல்கிறதுனா மக்கள் அந்த வெயிலை கூட பொருட்படுத்தாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது கடைசியாக அந்த சாரட் வண்டியும் அந்த குதிரையும் காமிக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணியிருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக குதிரை நடந்து போயிட்டுருக்கு. அஸ்வம் புறவி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உங்கள் ஊரில் திருவிழாக்கள்னால் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீ ஹீரோ மாதிரி நில்லு பாப்பா, தம்ப்நெயில்ல போட்டு விடலாம். சூப்பர். கண்டிப்பாக அசுரனையே அடக்கிறவன் போட்டுருவோம். ஆக்சுவலாக மாரியம்மன் அப்படிங்கிறவளே ஒரு தமிழ்நாட்டோட நாட்டுப்புற பெண் தெய்வம் தான் இல்லையா. கிராமப்புறங்களில் பரவலாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். மாரி அப்படின்னா மழையை தர இவளை நம்ம வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக மழை வந்து கொடுப்பா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. மாரியம்மன் வந்துட்டு பல நோய்களை போக்கும் கசப்பு சுவை உடைய வேம்பு மரத்தை தான் தல விருட்சமாக கொண்டு போட்டலாம். அவள் சக்தியோட ஐக்கியமாயிருக்கும். எல்லா மாரியம்மனுக்குமே தல விருட்சமாக வேம்பு தான் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பேர் அவளுக்கு. சில சமயத்தில் அவளுடைய பேர் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயுமே நிறைய பேர்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது சொல்லப்படுறது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாரியம்மன் அப்படின்னாவே எடுத்த உடனே கண்ணு முன்னாடி ஞாபகம் வருது நம்ம சமயபுரம் மாரியம்மன் திருச்சி தான். அப்புறம் பண்ணாரியம்மன், புன்னையூர் முத்துமாரியம்மன், நாத்தாமலை முத்துமாரியம்மன், இருக்கன்குடி மாரியம்மன், திருமங்கலம் பத்ரகாளி அம்மன், சேலத்தில் இருக்க மேச்சேரி பத்ரகாளி அம்மன், புன்னைநல்லூர் மாரியம்மன், ஒட்டங்காடு மாரியம்மன், திண்டுக்கல்லில் இருக்க கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்க தண்டு மாரியம்மன் முதல் கொண்டு அனைத்து மாரியம்மன்களுக்கும் இந்த சமயத்தில் விழா எடுத்து சிறப்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மழை வேண்டி ஒரு விழா நடக்குது, அம்மை நோய்களை போக்குறதுக்காக ஒரு விழா நடக்குது. கோடை காலங்களில் இருக்க வெப்பத்தை தணிக்கிறதுக்காக, வெப்ப நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்காக, மழை பெய்து இந்த நிலம் குளிர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருவிழா, மாரியம்மன் திருவிழா. ஸோ இது எப்படி உங்கள் ஊரில் சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கிறேன். Stay tuned for next video. Thank you for watching.